ஹலோ கைஸ், எல்லாரும் வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மற்ற வீடியோஸ் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து சாம் ஆஃப் சோல்பெட்டில் எபிசோட் 16 தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த ஒயிட் டீமன் வந்து கழுத்தை பிடிச்சி கொல்ல போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த சியோ கார்டியனும் வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. ஸோ நம்ம ஹீரோவும் வந்து கஷ்டப்படுறான். அவரும் வந்து சொல்கிறான், இந்த தடவை உன் கதை முடிய போதுறான்ட்டு. ஸோ இந்த ஒயிட் டெவலப்மெண்ட் பிடிச்சிருக்கோம். நம்ம மூவி வந்து செயின்ஸை வச்சு ஒயிட் டெவலப்மெண்ட்டை இழுக்க ட்ரை பண்ணுது. ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகலைங்க. ஒயிட் டீமன் நம்ம ஹீரோ விடுற மாதிரியே தெரியல. ஸோ இந்த நேரத்தில் நம்ம நைட் அதுவாக சமனாகி அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருதுங்க. ஸோ ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஏன் ஓடுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இதை பார்க்குற நம்ம சியோ கார்டியன் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து உன் பெட்டும் நம்ம தூள் குத்தி ஓடிச்சுரா, உயிருக்கு பயந்து ஓடிச்சு. ஆனால் அந்த ஃபாக்ஸ் பற்றியா, இது வந்து லாயலாக இருக்குது. முயோ, நீ எனக்கு சேவ் பண்ணு, எனக்கு லாயலாக இரு, உன்னை நான் பார்த்துக்கிறேன், இவனை வந்து இங்கே விட்டுட்டு வந்துடும் முயோ அப்படின்னு மாதிரி சொல்ல, நம்ம முயும் அதெல்லாம் கேட்காம இருக்கிற அதுவும் அட்டாக் பண்ண போயிட்டுங்க. ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம ஒயிட் டெவல் பட்டு நம்ம ஹீரோ அடித்து இங்கே வந்து போட்டுச்சு. ஹீரோ யோசிக்கிறான், இந்த இடத்துல நான் என் முயடி சாவ போகிறேன்னா இது என்னோட எண்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பயந்துக்கிட்டு இருக்கான். ஸோ வந்து சீனில் வந்து வேறு சீனில் காட்டுறாங்க என்ன அப்படின்னா, நம்ம நைட்டு போச்சுல கொஞ்சம் நேரம் வச்சு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணுது. அந்த ஸ்கில்லும் யூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போதுங்க, வேகமாக ஓடி போகுது. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ ஃபெதர் எம்பரர் அப்படின்ற ஒரு பெட்டோட இடம். அந்த இடத்துக்கு போய் இது நம்ம மூவி வந்து உடனே கத்த ஆரம்பிக்குது. அது கத்துன உடனே எக்கச்சக்க ஈவில் ஸ்பிரிட் வந்து நம்ம நைட்டு சுற்றி வந்து நம்ம நைட் வந்து அட்டாக் பண்ணுறது. நம்ம நைட்டு தான் வந்து ஈவில் ஸ்பிரிட் அசால்ட்டாக அப்சர்வ் பண்ணுமே. உடனே அப்சர்வ் பண்ணி அதுவும் வந்து 5th லெவல் பட்டா எவால்வ் ஆகுங்க, லீடர் லெவல் பட்டா. இதை பார்த்தோன்னே வந்து எல்லாம் பயங்கரமாக சூப்பராக இருக்கும் அந்த சீன் பார்க்கவே. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து அப்கிரேட் ஆனது மட்டும் இல்லாமல் அதனோட பவரை வந்து நம்ம ஹீரோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. உடனே வந்து அது சோலை வச்சு அதனோட பவர் நம்ம ஹீரோக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஹீரோ வந்து இன்னும் பவர்ஃபுல் ஆகிட்டு நம்ம ஒயிட் டெவல் பெட்டை வந்து அவனோட உடம்புக்குள்ளே வந்து இழுக்க ஆரம்பிக்கிறான். அதனோட சோலை இவன் சக் பண்ணுறான். இதை பார்த்து சியோ கார்டினா, இது எப்படி இவன் மட்டும் இதை பண்ணிட்டானா, இவன் இன்னுமே பவர்ஃபுல் ஆகிடுவானே, அடுத்த ரிலீமுக்கே போய்டுவானே, இதை தடுங்க அப்படின்ட்டு அவனோட எர்த்து வாம் ட்ராகன் இருக்குல்ல, சாண்ட் ட்ராகன் இருக்கிற எல்லா பெட்டுக்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம எல்லா பெட்டும் அட்டாக் பண்ண வர நம்ம மூவி வந்து எல்லாரையும் வந்து தடுத்துக்கிட்டு இருங்க. ஸோ நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் வந்து ஒயிட் டெவல் பெட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அவனை ஒரு ஆஃப் டீமன் ஃபார்முக்கு வந்து வருவாங்க. ஸோ நம்ம ஹீரோட புது ஃபார்மு கொடூரமாக இருக்கும் பாருங்க. உடனே நம்ம சியாகார்டின் எப்படி இந்த ஆஃப் டிமாண்ட் ஸ்டேஜுக்கு மாறணும் அப்படின்னு அவனோட ஆச்சரியத்தில் இருக்க தலைவனு அங்கேருந்து ஷேடோ ஸ்டெப்ட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்துட்டு வரான். ஸோ நம்ம சியாகார்டின் இருக்கிற எல்லா பெட்டும் அவனை அட்டாக் பண்ணி தடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லா பெட்டுங்களும் போகுது. உடனே அந்த சாண்ட் ட்ராகனை மூவி சண்டை போட்டு போக ப்ளூ டீமோனும் அதனோட பயங்கரமான ஒரு அட்டாக் யூஸ் பண்ண தலைவன் வந்து அசால்ட்டாக தப்பிச்சு வந்து பின்னாடி இருந்து அது நெஞ்சிலேயே வந்து அவன் கையை எடுத்து குத்தி உள்ள இதயத்தை எடுத்து சரியாக நொறுக்குவான் பாருங்க. நொறுக்குன உடனே இவனுக்கு சிவகார்டியனுக்கு பிளாக் சாஷ் அடிக்குது. ஸோ பின்னாடி இருந்து ஒரு கொடி பெட்டு, அந்த பெட்டு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவான். தலைவன் அசால்ட்டாக அதுலேருந்து தப்பிச்சிருவான். ஸோ அந்த கொடியை வந்து தலைவன் பிடிச்சி அதில் அவன் ஃபயரை வச்சு எரிக்க ஆரம்பிக்க அந்த பெட்டு அதே இடத்துல சாகுது. ஸோ இவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இவன் என் பெட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அப்படி கொண்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு இவர். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிவகார்டியன் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து அந்த பெட்டு நான் கண்டிப்பாக எடுக்கலன்னா ரொம்ப பிரச்சனையாக போய்டும், இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த பெட்டு கூட வந்து நம்ம மூவி வந்து சண்டை போட்டுருக்கோம். ஸோ ஹீரோவும் சொல்கிறான், கண்டிப்பாக அந்த பெட்டு நான் வந்து இந்த இடத்துல இப்போ விட்டேன் நான் பெருங்காலத்தில் எனக்கு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும் அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் சிவகார்டியன் அந்த பெட்டு இருக்கா, மூவி இதை விடக்கூடாது அப்படின்ட்டு 2 பேருமே ப்ளேம் ஹில் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு அட்டாக்கை வந்து 2 பேரும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மூவியோட டெவில் ஃப்ளேமும் ஹீரோவோட ஒயிட் டீமன் ஃப்ளேமும் வந்து வந்துட்டுருக்கேன். உடனே இதை பார்க்குறதுக்கு ஒரு ஏப்பஸ் அவன் பண்ணுவான். அது பார்த்தீங்கன்னா 9th லெவல் இருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் அவங்க அட்டாக்கை வந்து 2 பேரும் நல்லா கம்பைன் பண்ணி ஒரு பெரிய ஃபயர் அட்டாக்காக வந்து 2 பேர் ரெடி பண்ணுவாங்க. 2 ஃபயரும் சேர்ந்ததுனால நாங்கள் பினாமினாவே கொஞ்ச நேரத்தில் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ளூ ஃபெதர் எம்பரர் வந்து நம்ம நைட்டை வந்து பார்க்குது. ஸோ நைட்டோ ஒரு மாதிரி கத்திட்டு அந்த இடத்துல வந்து அதே இடத்துல வந்து விழுதுங்க. இதை பார்க்குற ப்ளூ ஃபெதர் அங்கே என்ன பக்கத்தில் ஃபைட் நடக்குன்ற மாதிரி திரும்பி பார்க்குது. திரும்பி பார்த்து அந்த சீனை அதாவது கட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏப்போ வந்த உடனே அதனோட ஒரு பவரை வந்து பயங்கரமாக கொடூரமாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் நம்ம நயன் டேல்ஸும் 2 பேரும் அவங்களோட ஃபயர் பவரை கேதர் பண்ணி மொத்தமாக சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபயரும் பயங்கரமாக கொழுந்து விட்டு எரிய வானத்துலேருந்து பெரிய ஒரு ஃபயர் சூறாவளியை வந்து அந்த பெட்டு மேலே சாண்ட் ட்ராகன் மேலே வந்து அடிக்குதுங்க. அதனோட ஃபோர்ஸ் பயங்கரமாக இருக்குது. என்னதான் அதில் வந்து அந்த சாண்ட் ட்ராகன் மாட்டிக்கிட்டு ரொம்ப இது பண்ணாலும் ஆனால் அது வந்து சாகலை. அது வந்து சீரியஸ் இன்ஜுரியாக இருக்குங்க. இந்த சீனில் சிவகார்டியனா, என் பெட்டி என் சோல் எந்த அளவுக்கு நீ டேமேஜ் பண்ணிட்டல, உன்னை இதே இடத்துல கொல்ல வேண்டாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து அந்த ஃபயர் எனர்ஜியால் வந்து பயங்கரமாக வந்து இந்த பெட்டுமே அடிப்பட்டு மாதிரி காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொண்ணு வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த நம்ம ஜூமு இருக்குல்ல, அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நான் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறேன். அந்த பொண்ணு வந்து என்ன இங்கே வந்து ப்ளூ ஃபெதரோட அதனோட எனர்ஜி தெரியுது அப்படின்ற மாதிரி வந்துட்டுருக்காங்க. சிவகார்டியன்னு சொல்கிறாரு, கண்டிப்பாக ஒன்று இந்த இடத்துல கொன்னுவோண்டா,
என் பிளட் ஏப் 9th லெவல் அட்வான்ஸ் லீடர் லெவலில் இருக்கிறா, இதுக்கிட்ட நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லும்போது மூயோ இங்கேருந்து ஓடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பிளட் ஏப்போ வந்து எனர்ஜி வச்சு அடிக்க 2 பேரும் மாற்றி வந்து அங்கேருந்து ஓடி தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய எனர்ஜி எல்லாம் தாங்க முடியாது 2 பேரும் ஒரு குழிக்குள்ளே வந்து விழுவாங்க. ஸோ ஹீரோ வந்து நம்ம மூயை பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டுருக்கா, பின்னாடி அவனும் வந்து பயமாக அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் அவனை முன்னாடி மாதிரி டெலப்போர்ட் மாதிரி பண்ணி வந்து அடிக்க பார்க்குறான். உடனே மூவி வந்து சின்ன ஃபார்முக்கு மாதிரி. ஸோ நம்ம ஹீரோ வந்து அவங்க கட்டி போட்டு அங்கேருந்து போகிறான். அது கட்டி போடுறதெல்லாம் உடச்சிக்கிட்டு அந்த ஏப் ஒரு அடிக்க 2 பேரும் வந்து கீழே வந்து வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் போச்சு, நான் வந்து இங்கே சாகக்கூடாது, கண்டிப்பாக இது இங்கே முடியக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அந்த எப்போ ஒரு மரத்தை மணிக்கு பெரிய அட்டாக் பண்ணாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ளூ ஃபெதர் எம்பரர் அந்த ஸ்பிரிட் வந்து வருதுங்க. அந்த பெட்டு அதனோட லெவல் அனோனாக இருக்கா. அந்த பெட்டு வந்த உடனே இதை பார்க்குற இந்த குரங்கு பெட்டுக்கா உள்ள இல்லை அது பண்ணுற ஒரு அட்டாக்கே 2 பேருக்கு முடியாமல் வந்து வீழ்ந்துடுறாங்க. திரும்பவும் அது பவர் யூஸ் பண்ணி ஒரு வந்து பயங்கரமான ஒரு அட்டாக்கை வந்து பண்ணுதுங்க. ஸோ நம்ம ஹீரோவும் பாருங்க கடைசியாக அது வந்து வந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு பண்ண எனர்ஜிலாம் கேதர் பண்ணி அடிக்க அந்த பெட்டு அங்கேருந்து போயிடுது. நம்ம ஹீரோவும் அந்த பள்ளத்தில் வெளியே வந்து முடியாத நிலமையில் பயங்கர ஸ்டேஜில் இருக்காங்க. அவனும் யோசிக்கிறான், இதனோட பெட்டோட பவர்டா அந்தளவுக்கு இருக்குது, 9th லெவல் பெட்டோட சாம்பல் கூட மிஞ்சலியேன்னு பேசிக்கிட்டு இருக்கான். அவன் அங்கேயே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து அந்த இடத்துக்கு மூவி வந்து பரவாயில்ல மூவி இன்றைக்கி நம்ம சரியாக பண்ணிட்டோம், கண்டிப்பாக வந்து வருங்காலத்தில் இன்னுமே நான் ஃப்யூச்சரில் ஸ்ட்ராங்காக இந்த ப்ளூ ஃபெதர் பெட்டை விட நான் ஸ்ட்ராங்காக முடியும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்ருங்க. அந்த இடத்துக்கு ஸ்டார்லைட் பெட்டில் வந்து அந்த பொண்ணு வந்து வர்றதோட வந்து அந்த சீனை வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து கீழே வந்து இறங்குது. அந்த மூவி வந்து யோசிக்கிறான், நான் என் லைஃப்லேயே வந்து 2 பேரை மறக்க மாட்டேன். ஒன்று வந்து அந்த இது முன்னாடி ரிஜெக்ட் பண்ண பொண்ணு, இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியில் ஒரு மதர் மாதிரி எங்கள் ஹீரோவுக்கு வந்து ஒரு அம்மா ஸ்தானத்தில் வந்து இருப்பாங்கங்க இவங்க. ஆனால் இதில் வந்து ஒரிஜினல் அம்மானு சொல்லலை, ஆனால் அம்மா ஸ்தானத்தில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனை வந்து பார்த்துட்டு நீ வந்து யார் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவும் இவங்களை வந்து பார்த்துக்கிட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனால் முடியல தள்ளாடி வந்து உள்ளே ஒரு பெட்டோடு அப்படியே வீறான். இவர் யோசிக்கிறார், இவன் அவன் தானே சும்மா இது நீயா சும்மா அப்படின்ற ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் அவங்களுக்கு போகுது. ஸோ நம்ம ஹீரோ வந்து அவங்க டீச்சராக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. உடனே அவங்க போய்ட்டு ஒன்றும் கவலைப்படாதா பார்த்துக்கலாம், உன்னால் சோல் மாஸ்டர் ஆகலனா முடியலனா என்ன பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நான் அவனை பார்த்துக்கிறேன்னாங்க. இவங்களும் சொல்கிறாங்க உண்மையிலேயே அது சும்மா தான் இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அவனை வந்து அந்த ஸ்டார் லைட் பெட் மேலே வந்து வச்சுட்டு அவங்க வந்து பறந்து போயிட்டுங்க. ஸோ மூவியும் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறான் அப்படின்ட்டு அட்டாக் பண்ணாத டே முடிச்சு நிறுத்து, இந்த மாதிரி நான் வந்து உன் மாஸ்டர் அட்டாக் பண்ணேன்னு சொல்லிட்டு சும்மா உண்மையிலே நீ தானே உனக்குள்ளே எப்படி ஸ்பிரிட் நினச்சி இந்த அளவுக்கு இருக்குது, உன்னோட சோல் இழந்துட்டு தானே, உண்மையிலேயே வந்து நீ இப்போ வந்து ஸ்பிரிட் மாஸ்டர் அடியா, என் சும்மா ஸ்பிரிட் மாஸ்டர் ஆகிட்டான் அப்படின்ட்டு அவங்களும் வந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டில் அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த பழைய ஞாபகம்லாம் கொஞ்சமாக வந்து போகுது. ஒன்றும் கவலைப்படாத, அம்மா வந்துட்டு நான் இருக்கேன்டா உனக்கு, உன்னை நான் பார்த்துக்கிறேன்டா, இதுக்கப்புறம் உன்னை யாருமே இது பண்ண மாட்டேங்க, உன்னை காயப்படுத்தின எல்லாரையும் நான் விட்டாமல் கொள்கிறேன்டா அப்படின்னு பேசிவிட்டு அவங்க அந்த இடத்துக்கு பறந்து போகிறாங்க. ஸோ இதோட வந்து இந்த எபிசோடு இங்கேயே முடியுது கைஸ். ஸோ வந்து எல்லோரும் வந்து லைக் பண்ணிட்டு போங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா வந்து இன்னும் நான் ஹாப்பியாக இருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் எபிசோடு சீக்கிரமாக போகிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து பிடிடிஹெச் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் சீசன் 5 அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். ஸோ கொஞ்சம் டைமிங் கரெக்டாக போகுது கைஸ். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒர்க்கே ஜாப் எதுவுமே எனக்கு பர்சனலாக செட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் வந்து ஜாப் செட் ஆகிட்டு கொஞ்சம் நாளாக போயிட்டுருக்கேன். ஒரு வாரம் ஆச்சு போயிட்டுருக்கேன். ஓகே கைஸ், பார்க்கலாம். பை முடிஞ்சளவுக்கு நான் சீக்கிரமாக வீடியோ எடிட் பண்ணி போடுறேன்.